நாளுக்கொரு நல்ல பங்கு. லேவியராகமத்திலிருந்து தின தியானங்கள். இன்றைக்கான வேத பகுதி லேவியராகமம் 10வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. அந்நிய நெருப்பு. பின்பு ஆரோனின் குமாரனாகிய நாதாவும் அபியுவும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன்மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு, கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவர் சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். வசனம் 1. அங்கே காணப்பட்ட ஒரு அற்புதமான காட்சிக்கு பிறகு ஒரு துரதிருஷ்டவசமான நிகழ்வு நேரிட்டது. கர்த்தருடைய மகிமை தந்த மகிழ்ச்சி நீண்ட நேரம் நிலைக்கவில்லை. ஆரோனின் 4 மகன்களின் 2 மரணம் ஆரோனை மட்டுமின்றி நம்மையும் பேச்சற்றவர்களாக்கிவிட்டது. மோசே, ஆரோனின் குடும்பத்தார், முழு இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் இச்சம்பவம் அதிர்ச்சி கொள்ளாக்கியது. இந்த இடத்தில் நாம் இருந்திருந்தால் தேவனை பற்றி எவ்விதம் சிந்தித்திருப்போம்? அவரை குறித்து என்ன பேசியிருப்போம்? இது போன்ற சம்பவங்களை பழைய ஏற்பாட்டில் படிக்கும்போது பொதுவாக தேவன் பழிவாங்குகிறவர், மிகுந்த கோபமுள்ளவர் என சொல்லியிருப்போம். ஆனால் தேவன் ஒருபோதும் மாறாதவர். அன்பு, கிருபை, இரக்கம் ஆகியவற்றை எப்பொழுதும் வெளிக்காட்டுகிறவர். வேதத்தின் பிற நிகழ்ச்சிகளில் தம்முடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்தியது போலவே இவ்விடத்திலும் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஏற்கனவே தாம் தம்மை குறித்து வெளிப்படுத்திய தன்மைகளிலிருந்து ஒருபோதும் அவர் மாறுபட மாட்டார். ஆனால் இந்நிகழ்வு அவருடைய அன்பு, கிருபை, இரக்கம் போன்ற தன்மைகளுடன் எவ்வாறு பொருந்தி போகும்? இந்த சம்பவத்தை பொறுத்தவரை அந்நிய தூபத்தை உள்ளே கொண்டு வர வேண்டாம் என தேவன் ஏற்கனவே யாத்திராகமம் 30:9 சொல்லிவிட்டார். தெளிவாக சொல்லிவிட்டார். இந்த கட்டளையை இவர்கள் இருவரும் மீறினார்கள். இது அறியாமையினால் நிகழ்ந்தது அல்ல, கவனக்குறைவால் நடந்ததும் அல்ல. அவர்கள் இருவரும் அந்நிய அக்னி கலந்த தூப வர்க்கத்தை உள்ளே கொண்டு வந்து கீழ்ப்படியாமை என்னும் பாவத்தை செய்தார்கள். மேலும் இச்செயல் தேவனை பற்றிய பார்வையை மங்க செய்துவிட்டது. தேவனின் வெளிப்பாட்டை சிதைத்து விட்டது. ஆசாரிப்பு கூடாரம், அதன் பொருள்கள் மற்றும் பலிகள் ஆகிய எல்லாவற்றின் மேலும் தன்னுடைய குணத்தின் முத்திரையை பதித்து வைத்திருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அதன் மூலம் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். எனவே அவருடைய இப்பண்புகளுக்கு களங்கம் இழைக்கும் போது அதை சரி செய்கிறார். அப்பொழுதுதான் இவை போன்ற துக்கமான காரியங்கள் நடக்கின்றன. அடுத்ததாக இது ஒரு முன்மாதிரியான செயலாகவும் உள்ளது. அதாவது தன்னுடைய தரத்தை இங்கே வெளிப்படுத்தி விட்டார். எல்லா நேரங்களிலும் இவ்வாறு அவர் செய்கிறதில்லை. பிற்பாடு ஆசாரிப்பு கூடாரத்தில் இதை காட்டிலும் மோசமான சம்பவங்கள் நடைபெற்றன. அப்பொழுதெல்லாம் இந்த வகையில் அவர்களை தண்டிக்கவில்லை. புதிய ஏற்பாட்டில் சபையின் தொடக்க நாட்களில் ஆவியானவருக்கு விரோதமாக பொய் சொன்னதற்காக அனனியாவும் சப்பீராலும் மரித்தார்கள். பிற்பாடு பொய் சொன்னதற்காக இவ்விதமாக தண்டிக்கப்பட்டதை நாம் வாசிக்கிறதில்லை. இப்போது என்னவென்றால், தொடக்கத்தில் தேவன் தன்னுடைய தரத்தை நம்மிடத்தில் பதிய வைத்து விடுகிறார். அதுவே நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். அவர் இப்பொழுது இவ்விதமாக தண்டிக்கவில்லை என்பதற்காக அவர் தன்னுடைய தரத்தை குறைத்து விட்டார் என்பதும் பொருள் அல்ல. அல்லது பாவத்தை கண்டும் காணாமலும் விட்டு விடுவார் என்பதும் இதன் பொருள் அல்ல.